பிடியதன் உருவமை குழமைக்கு கரியது வடிகுடு தனதறி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர ஆற்றில் இருக்கக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. இன்று மார்கழி மாதம் 17ஆம் நாள் 2026 ஆங்கில புத்தாண்டு பலனை பற்றி இப்போது பதிவு செய்யப்படும். கடந்தது 2025, பிறந்தது 2026. அப்ப 2026 எப்படியெல்லாம் இருக்கும், கடந்த காலத்துல நம்ம என்ன பண்ணோம், எப்படி இருக்குங்களா நம்ம தெரியும். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த உட்பகுதிக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிறேன். அஸ்ட்ரோகிலிஸ் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, முதலாவதாக மேசராசி. மேசராசி கண்டிப்பாக வேகம், தாகம், உணர்ச்சி, பிடிவாத குணங்கள் கொண்ட நீங்கள் எப்போதுமே கராரா இருப்பீங்க. அந்த கராரா இருக்கிறதுக்கு காரணம் நெருப்பு ராசி, சரராசி. அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்துல அடிப்படை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு தகுந்தவர் நம்ம போக முடியும். அந்த வகையிலே மேசராசி சரம் சிரம் உபயம், சரம் சிரம் உபயம் நமக்கு முன்னோர்கள் வழிகாட்டி இருக்காங்க, வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த சரத்திலையும் என்ன பஞ்சபூதத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் முக்கியம். அந்த பஞ்சபூதத்தினுடைய குணங்கள் மாறாம இருக்கும், யாருக்குமே மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட மேசராசி, சரராசி, நெருப்பு ராசி, நெருப்பு சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு வேண்டிய தொழில் எல்லாமே நன்றாக இருக்கும் இந்த ஆண்டு 2026. இந்த 2026ல ராகு, சனி பயிற்சி கிடையாது, ராகு பயிற்சி கடைசியா இருக்குது, 25 டிசம்பர்ல இருக்குது. இப்ப குரு, இந்த குருவை பத்தி நம்ம சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா குருங்கிறது உங்க ராசிக்கு 3ல இருக்காரு. கடந்த காலத்துல 2ல இருந்தாரு. தனம் தானியம் எல்லாமே உங்களுக்கு கிடந்திருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்க ராசிக்கு 3ல இருக்காரு. 3 இருந்தா வெற்றி ஸ்தானம் தானே. 3 இருந்தால் வெற்றி ஸ்தானம், முயற்சிக்குரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம், குறுகிய பயணத்துக்குரிய ஸ்தானம். இப்படிலாம் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதே சமயத்துல நீங்க செய்யக்கூடிய தொழில், நீங்க என்ன தொழில் பண்றீங்க? ரியல் எஸ்டேட் பண்றீங்களா, பொறியியல் பண்றீங்களா, ஐஏஎஸ்ஆ, ஐபிஎஸ்ஆ, காவல்துறையா, மருத்துவத்துறையா, எந்த துறையில் இருக்கிறீங்க? அரசியல் துறையில் இருக்கிறீங்களா, நிர்வாகத்துல இருக்கீங்களா, அரசியல் இருக்கீங்களா, எந்த நிலைப்பாட்டுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஜனன ஜாதகத்தை தயவு செய்து 12 ராசிக்காரன் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். உள்ளதும் உள்ளபடிதான் ஐயா சொல்லுவேன், அதுல எந்த மாற்று கருத்து அல்ல. எனவே உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய ராசியில மேச ராசிக்கு என்ன லக்கணம்? மேச ராசிக்கு விருச்சக லக்கணமா, அப்ப அதிபதி நீங்க தான். கடக லக்கணமா, யோக அதிபதி நீங்க தான். சிம்ம லக்கணமா, அவரும் உங்களுக்கு நட்புக்காரன். அதே சமயத்துல கன்னியா லக்கணம் 6ஆம் பாவத்தை கூடியதுன்னா கொஞ்சம் கவனமா இருக்குன்னு இல்லையா? இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மேசராசிக்கு வேண்டிய தொழில் கண்டிப்பாக எல்லாம் நான் சொன்னக்கூடிய கெமிக்கல் சரி, நெருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் சரி, நெருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் சரி, பொறியியல் சரி, எல்லா தொழிலுக்கும் உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசை ஏற்கனவே உங்களுக்கு ஏழு. அஷ்டமத்து சனியில உங்களுக்கு ஜென்ம சனி 7.5 வருஷம் மொத்தம். இப்பதான் ஜென்மத்தனி மீனத்துல ஜென்மத்துல இருக்காரு, இப்ப விரயத்துல மேசத்துல இருக்காரு, அடுத்து உங்களுக்கு காத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இருக்கவும் அப்ப எந்த புதிய நிறுவனம் ஆரம்பிக்க கூடாது. புதிய நிறுவனம், புதிய தொழில், புதிய கமர்ஷியல், புதிய டாக்ஸ், ஒரு பெட்டி கடை கூட ஆரம்பிக்கக்கூடாது, ஒரு வெஜிடபிள் கடை கூட ஆரம்பிக்கக்கூடாது. நெருப்பு ஒரு சின்ன ஹோட்டல், நேற்று கூட கேட்டாங்க, ஐயா ஒரு சின்ன கேட்டரிங் வைக்கலாம். வேண்டாம், தயவு செய்து வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, நான் 1 வருஷம் இருக்கு. நம்ம மேக்சிமம் திருக்கணித்தை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றோம். அப்ப அந்த வகையில கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1 வருஷம் முடிஞ்ச 2.5 வருஷத்துல கண்டிப்பா அந்த 6 மாசம் உங்க தசை பத்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ், ஒரு நல்ல பெனிஃபிட், நல்ல அட்வான்டேஜ் கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் மேசராசிக்கு குருனால இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு லாபம், இந்த புத்தாண்டும் உங்களுக்கு லாபம். நிச்சயமாக அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அப்ப அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்துல கார்த்திகையில தான் வர்றாரு. பொதுவா கார்த்திகை சூரிய திசையில உள்ளவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி குரு திசையில உள்ள பிறந்தவங்க புனர்பூசம், விசாகம், அந்த மாதிரி புனர்பூசம், விசாகம், போராட்டத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும், இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும். ஸோ எனவே இந்த 7ங்கிறது மட்டும் பயத்துல வச்சுட்டு, ரொட்டேஷன் தானே, ரொட்டேட்டிங் டிஸ்க், அந்த ரொட்டேஷன் தான். இதை வச்சுக்கிட்டு அகலக்கால் வைக்காம போக்குவரத்துல கவனமா இருக்கும்.
போக்குவரத்துல கவனமா இருந்துட்டு இந்த காரியத்தை செஞ்சு வந்தால் மிக ஒரு அற்புதமான யோக பலனை கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு 12 ராசிக்காரங்களுக்கும் பக்தர்களின் சார்பாக ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் கூறி ஆசிர்வதிக்கின்றேன். வழிபட வேண்டிய தெய்வம், வழிபட வேண்டியது நிச்சயமாக அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் கடவுள் பிள்ளையார் வழிபாடு, காரிய சித்தி மாலை, விநாயகர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. பரணி நட்சத்திரக்காக ஒரு தடவை திருவலங்காடு போயிட்டு வாங்க. இந்த திருவலங்காடு போகலாம், நமக்கு மயிலாடுதுறை திருவலங்காடு போகலாம். கார்த்திகையில குழந்தை இல்லாத உத்தரபாகியத்துக்கு உள்ளவங்க சஷ்டி விரதம் இருங்க, உத்தரபாகியத்துக்கு இருங்க. திருமண வைபவம் உங்களுக்கு கிருத்திகை விரதம் இருங்க, ரொம்ப விசேஷமா இருக்கும். குரு கவசம் பாடுங்க, சண்முக கவசம் பாடுங்க, வாழ்க்கையில சிறப்படைவீங்க. உங்களுக்கு மேஷத்துக்கு பர்சன்டேஜ் 48%, மேஷத்துக்கு 48% உங்களுக்கு